சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு கோர்ட் தீர்ப்பு, அதுவும் ஒரே ஒரு தீர்ப்பு, இந்தியாவோட பெரிய வங்கிகளையும் நம்ம நாட்டோட உள்கட்டமைப்பு எதிர்காலத்தையுமே எப்படி ஒரு கேள்விக்குறியா மாத்திருக்குங்கிறத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். சும்மா யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெரிய லோனுக்காக நீங்க வச்சிருந்த ஒரே ஒரு அடமானம், ஒரே ஒரு கேரண்டி, திடீர்னு ஒரு நாள் அதுக்கு மதிப்பே இல்ல, அது உங்களுக்கே சொந்தம் இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்? இதுதான் இந்த முழு பிரச்சனைக்குமான ஆரம்ப புள்ளி. இது ஏதோ ஒரு சின்ன சண்டை கிடையாது. இந்தியால கடன் கொடுக்கற அந்த சிஸ்டத்தோட அடித்தளத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு பெரிய சவால் இது. இப்போ நாம முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த விஷயம் ஏதோ ஒரே ஒரு டெலிகாம் கம்பெனியோட முடியிற கதை இல்ல. இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெருசு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு கொடுத்துச்சு. அது இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டமத்தையே அப்படியே ஒரு உழுக்கிடுச்சு. இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது எஸ்பிஐ, திவாலாவி போன ஏர்செல் சம்பந்தப்பட்ட அந்த முக்கியமான தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும்னு கோர்ட்டுக்கிட்ட கேக்குறாங்க. இன்னைக்கு நடக்கிற இந்த போராட்டத்தை புரிஞ்சுக்கணும்னா நாம கொஞ்சம் வருஷம் பின்னாடி போகணும். ஏர்செல் திவால் வழக்குல என்ன நடந்ததுன்னு பார்த்தாதான் இது புரியும். இந்த டைம்லைனை கொஞ்சம் பாருங்களேன். 2018ல ஏர்செல் திவால் ஆகிறதா மனு தாக்கல் பண்றாங்க. 2 வருஷம் கழிச்சு 2020ல ஒரு வழியா ஒரு தீர்வு திட்டத்தை எல்லாரும் ஏத்துக்கறாங்க. அப்போ எல்லாம் முடிஞ்சது, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னு நினைக்கும்போது திடீர்னு பல வருஷம் கழிச்சு சுப்ரீம் கோர்ட் வந்து அந்த பிளானையே அப்படியே தலைகீழ மாத்தி போடுது. சும்மா யோசிச்சு பாருங்க, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு திருப்பம் வந்தா அது எவ்வளவு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கோன்னு. சிம்பிளா சொல்லணும்னா, ஸ்பெக்ட்ரம்ங்கிறது ஒரு டெலிகாம் கம்பெனியோட உயிர் மாதிரி. ஏர்செல்க்கு கொடுத்த அந்த 13,000 கோடி ரூபாய்க்கும் மேலான கடனுக்கு இதுதான் முக்கியமான ஈடா, அதாவது கொலாட்ரலா இருந்துச்சு. இந்த ஐபிசி சட்டம் எதுக்குன்னா, ஒரு கம்பெனி மூழ்கி போகும்போது அதோட சொத்துக்களை வித்து கடன் கொடுத்தவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு ஒரு முறை வேணும் இல்லையா? அதுக்கு தான். ஏர்செல் விஷயத்திலையும் இதை தான் பயன்படுத்தினாங்க. இந்த சார்ட் ஒரு முக்கியமான கதையை சொல்லுது. எஸ்பிஐ மாதிரி வங்கிகள் ஏற்கனவே எவ்வளோ பெரிய நஷ்டத்தை ஏத்துக்க சம்மதிச்சாங்கன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 3ல் 2 பங்கு கடனை வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க ஏத்துக்கிட்ட இந்த மொத்த பிளானுமே ஏர்செலோட ஸ்பெக்ட்ரத்தை விற்க முடியுங்கிற ஒரே ஒரு நம்பிக்கையில தான் இருந்துச்சு. இப்போ நாம இந்த வழக்கத்தோட இதய பகுதிக்கே வந்துட்டோம். இங்க 2 பெரிய தத்துவங்கள் ஒன்னோட ஒண்ணு மோதுது. ஸ்பெக்ட்ரம்னா என்ன? அதுதான் இங்க அடிப்படை கேள்வி. இப்போதான் நம்ம இந்த கேஸோட மைய புள்ளிக்கு வரோம். இங்க 2 வாதங்கள் நேருக்கு நேர் மோதுது. வங்கிகள் என்ன சொல்றாங்கன்னா, ஸ்பெக்ட்ரம்ங்கிறது தங்கம், நிலம் மாதிரி ஒரு சொத்து. அதை ஏலத்துல காசு கொடுத்து வாங்குறோம், அதை வச்சு கடன் வாங்குறோம். ஆனா கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, இல்ல, அது பொது சொத்து, அது ஒரு இயற்கை வளம், அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கற ஒரு சிறப்பு அனுமதி, அவ்வளவுதான். பாத்தீங்களா, ஒன்னு சொத்துங்குது, இன்னொன்னு வெறும் அனுமதின்னு சொல்லுது. எஸ்பிஐயோட வாதம் ரொம்ப சிம்பிள். இதை ஒரு லீஸ் ப்ராப்பர்ட்டி மாதிரி யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த நிலம் சொந்தம் இல்லதான், ஆனா அந்த 99 வருஷ குத்தகையை விற்கலாம், வாங்கலாம், அதை வச்சு கடன் கூட வாங்கலாம் இல்லையா? அதே மாதிரி கவர்மெண்டே ஸ்பெக்ட்ரத்தை விற்கலாம், வாங்கலாம்னு சொல்லும்போது கம்பெனி திவால் ஆகும்போது மட்டும் ஏன் இது மாறணும்னு கேக்குறாங்க. இங்கதான் கோர்ட் ஒரு முக்கியமான வித்தியாசத்தை சொல்லுது. ஒரு கம்பெனி நல்லா ஓடிட்டு இருக்கும்போது ஸ்பெக்ட்ரத்தை விற்கலாம், வாங்கலாம். ஆனா அதே கம்பெனி திவால் நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த சிறப்பு உரிமை திரும்பவும் அரசாங்கத்துக்கே போயிடும். அதை விற்க முடியாது. இதுதான் தீர்ப்பு. பொதுவா ஒரு கம்பெனி திவாலாகும்போது யாருக்கு முதல்ல பணம் போகணும்னு ஒரு வரிசை இருக்கு. அந்த வரிசையில வங்கிகள் முதல்ல இருக்கிறதால தான் அவங்க தைரியமா கடன் கொடுக்கறாங்க. இதுதான் 2வது பெரிய கேள்வி. கோர்ட்டோட தீர்ப்பு இந்த வரிசையை எப்படி தலைகீழா புரட்டி போடுதுன்னு பார்ப்போம். இதுதான் அந்த தீர்ப்புல இருந்த மிகப்பெரிய அதிர்ச்சி. டெலிகாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு சேர வேண்டிய பணம் இறையாண்மைக்குரியது, அதாவது சாவரன் டியூஸ்னு கோர்ட் சொல்லியிருக்கு. அப்படின்னா மத்த எல்லா கடனுக்கும் மேல அதுக்கு தான் முன்னுரிமை. திவால் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பணத்தை கட்டணும்னு கோர்ட் சொல்லுது. இந்த நம்பரை பாருங்க. இவ்ளோ பெரிய தொகைய முதல்ல அரசாங்கத்துக்கு கொடுக்கணும்னா அதுக்கப்புறம் வங்கிகளுக்கு திருப்பி கொடுக்க ஒரு பைசா கூட மிஞ்சாது. இதனால பெரும்பாலான டெலிகாம் கம்பெனிகளோட திவால் பிரச்சனைகளை தீர்க்கவே முடியாத நிலைமை உருவாகிடும். அதனாலதான் இந்த தீர்ப்போட தொடர் விளைவுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது ஏர்செல் பத்தினதோ இல்ல எஸ்பிஐ பத்தினதோ மட்டும் இல்ல, இது இந்தியாவோட எதிர்காலத்தையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாதிப்பு டெலிகாம் துறையோட மட்டும் நிக்காது. அரசாங்கம் கொடுத்த லைசன்ஸை நம்பி இயங்குற எந்த ஒரு துறைக்கும், அதாவது சுரங்கம், ஏர்போர்ட், துறைமுகம்னு எல்லா துறைக்குமே கடன் கொடுக்கற ரிஸ்க் இப்ப பல மடங்கு அதிகமாயிடுச்சு. இதனால இனிமேல் கடன் வாங்குறது ரொம்ப கஷ்டம், செலவும் அதிகமாகும். கடைசியா இந்த மொத்த சட்ட போராட்டமும் நம்மள ஒரு ரொம்ப அடிப்படையான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. ஒரு வாக்குறுதினா என்ன? இந்த வழக்கத்தோட சாராம்சமே இதுதான். அரசாங்கம் ஒரு லைசன்ஸை ஏலம் விடும்போது உண்மையிலேயே பொருளாதார மதிப்புள்ள ஒரு சொத்தை விற்பனை செய்தா, இல்ல சூழ்நிலைக்கேத்த மாதிரி எப்ப வேணா ரத்து செய்யக்கூடிய ஒரு அனுமதியை மட்டும்தான் கொடுக்குதா?
இந்த இறுதி கேள்வியோட உங்களை நான் விட்டுச் செல்கிறேன். ஏன்னா இதுக்கு கிடைக்க போற பதில் தான் இந்தியாவோட பொருளாதாரம் மற்றும் சொத்துரிமைகளோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போகுது.